கரெக்ட் ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் பாண்ட் ஆங்கிள்ஸ் இன் தி ஃபாலோவிங் ட்ரைஅட்டாமிக் மாலிகுல்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இவங்க எல்லாமே இந்த மாலிகுல் கொடுத்துட்டாங்க. இவங்களுடைய என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆங்கிள் இன்க்ரீசிங் ஆர்டர் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்னென்ன மாலிகுல் கொடுத்துருக்காங்க பாருங்க. NO2 கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ NO2 என்ன வரும்? இதுதான் NO2 ப்ளஸ். ரெண்டாவது NO3 மைனஸ். நெக்ஸ்ட் NO2 மைனஸ். NO2 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NO2. இது நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ முதல்ல ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்க தெரியணும். நாங்கள் ஹைப்ரிடைசேஷன் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இசட் ஹைப்ரிடைசேஷன் இந்த sp3 sp2லாம் சொல்லியிருப்பேன். அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிங்க. இசட் மைனஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் மைனஸ் பாசிட்டிவ் சார்ஜ் plus negative charge plus number of monovalent atoms. அதாவது monovalent atomsனா fluorine, chlorine, bromine, iodine, hydrogen இதெல்லாமே monovalent atom. எத்தனை ஆட்டம் இருக்கோ ஸோ அதை ஆட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மீத்தேன் இருக்குன்னு வச்சுப்போம். மீத்தேன் இருக்கு. ஸோ மீத்தேன் இவங்களுக்கு இசட் வேல்யூ கண்டுபிடி. இதில் பார்த்தீங்கன்னா இசட்டோட வேல்யூ சப்போஸ் இங்கே இசட்டோட வேல்யூ 2ஆக இருக்குன்னா sp ஹைப்ரிடைசேஷனாக இருக்கும். இசட்டோட வேல்யூ 3ஆக இருக்குன்னா sp2ஆக இருக்கும். சப்போஸ் இசட்டோட வேல்யூ 4ஆக இருக்குன்னா sp3ஆக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இசட் வேல்யூ ஏற்ற மாதிரி ஹைப்ரிடைசேஷன் சேஞ்ச் ஆகிட்டே போகும். ஸோ நம்ம இசட் வேல்யூ ஒவ்வொரு மாலிக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா நம்மளால ஈஸியாக என்ன சொல்ல முடியும்? ஹைப்ரிடைசேஷன் சொல்ல முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன் எடுத்துப்போமே. மீத்தேன் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ வரும்? கார்பனுக்கு 4. ஓகேவா? ஏதாவது நெகட்டிவ் சார்ஜ் இருக்கா? இல்லை. பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கா? இல்லை. ஸோ நம்பர் ஆஃப் மோனோவேலண்ட் ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்கு? 4. ஓகேவா? 4 + 4 8. 8 divided by 2 will be equal to என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 4 வரும். அப்போ 4னா என்னது? sp3 ஹைப்ரிடைசேஷன். ஸோ அப்போ Z = 4னா என்னது? sp3 ஹைப்ரிடைசேஷன். ஸோ இது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா sp3ஆ இருக்கும். ஸோ இதுமாரி நம்ம இந்த ஃபார்முலாவில் ஒவ்வொரு மாலிகுலும் அப்ளை பண்ணி நம்மளால ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபார்முலாவை கிளியராக நோட் பண்ணிக்க. இப்போ இதுக்கு பார்ப்போம். இப்போ இது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இசட்டோட வேல்யூ இதுக்கு 2ன்னு வந்திருக்கும். ஸோ இது sp ஹைப்ரிடைசேஷனாக இருக்கும். எங்கள் இசட்டோட வேல்யூ 3ன்னு வந்திருக்கும். sp2 ஹைப்ரிடைசேஷனாக இருக்கும். இசட்டோட வேல்யூ 3ஆக வந்திருக்கும். ஸோ sp2 ஹைப்ரிடைசேஷனாக இருக்கும். ஸோ அப்போ யாருக்கு பாண்ட் ஆங்கிள் அதிகமாக இருக்கும்? sp-ஆ இருக்கும்போது தான் பாண்ட் ஆங்கிள் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு பாண்ட் ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 180 கிட்ட வரும். பாண்ட் ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 180 கிட்ட வரும். ஓகேவா? இது 120 கிட்ட வரும். இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 120 விட கம்மியாக இருக்கும். 115 கிட்ட வரும். 115 கிட்ட வரும். ஸோ இப்போ பாண்டார் யாருக்கு அதிகமாக இருக்கு? NO2 ப்ளஸ் NO3 மைனஸ் NO2. இன்னொன்று NO2 இருக்கு. NO2 இருக்கு. NO2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 132 கிட்ட வரும். நியூட்ரல் மாலிகுல் NO2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 132 கிட்ட வரும். ஸோ இப்போ இந்த ஆர்டர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆர்டர் ஃபர்ஸ்ட் யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா ஸோ NO2 ப்ளஸ் வருவாங்க. ஸோ பாண்ட் ஆங்கிள் எவ்வளோ இருக்கு? 180. ரெண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா 132 வெறும் NO2 வரும். இதோட வேலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 132. ரெண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா NO3 மைனஸ். இது வேலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 120 கிட்ட வரும். ஃபைனலாக NO2 மைனஸ் இதோட வேலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 115 கிட்ட வரும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே NO2 கொடுக்கல, நான் NO2 சேர்த்து எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். சப்போஸ் ஃபியூச்சரில் NO2 பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். NO2 பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 132ஆக இருக்கும். ஸோ இப்போ எந்த ஆப்ஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே A ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்.